இந்த நாளிலேயும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33:12. வாசிங்க. காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். கடந்த நாட்களிலேயும் அவர் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்கிற முதல் பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். இன்னைக்கும் அதேதான். ஆனா ஆண்டவர் சொல்ல விரும்புகிற வேறொரு காரியங்களும் இதில் உண்டு. இது பகுதி 2. நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அப்படியே ரீகலெக்ட் பண்ணுவோமா? என்ன ஆண்டவர் பேசினார் போன வாரத்தில்? ஆண்டவர் உங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருப்பார். எப்படி வாசமாய் இருப்பாரு? இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள்ளே எல்லைகளுக்குள்ளே எதிரிகள் நுழைய முடியல. அதுக்கு 3 காரியங்களை நடத்தினா 3 பிரயாசங்கள் பட்டார்கள். அதுல முதலாவது என்ன? பாகாலுடைய மேடுகளில் இருந்து அவன் முகாமை பார்த்தான், இஸ்ரவேலை பார்த்தான். பார்க்கத்தான் முடியுமே ஒழிய உள்ள நுழையெல்லாம் முடியாது. அன்பானவர்களே, உள்ள பிரவேசிக்க முடியாது, தொடக்கூட முடியாது, அவனுக்கு அனுமதி இல்லை. 2வது காரியமாக நாம் பார்த்தோம், பிஸ்காவின் கொடுமுடியில் இருந்து உச்சியில் இருந்து முகாமை பார்த்தான். அப்படி பார்த்தான். ஆனா கர்த்தர் அதெல்லாம் விட மேல இருந்து பார்த்தார். அல்லேலூயா. நம்மை பார்க்கிற தேவன். 3வது, எஷிமோனுக்கு எதிரே இருக்கிற பேயோரின் உச்சியில் இருந்து அவன் பார்த்தான், அவன் காண்பித்தான், பலி செலுத்தினான், பலிபீடத்தை கட்டினான், எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க பிரயாசம் எல்லாம் தோற்று போனதுன்னு பார்த்தோம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் சற்று கவனமாய் கவனித்தால் தேவன் நம்மோடு பேசுகிறது நமக்கு புரியும். ஆண்டவர் நம்முடைய எல்லைகளிலே அல்லது இஸ்ரவேலின் எல்லைகளிலே வாசமாய் இருப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் எதிர்பார்த்தவைகள். The God's expectation for the people of Israel. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆண்டவருக்கு? நான் எல்லைக்குள்ள வாசமா இருக்கணும்னா நீ என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்த்த காரியங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். 1 Samuel chapter 7 verse 3 to 14. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3 முதல் யாவரையும் நோக்கி திரும்புகிறவர்களானால் அஸ்தரோத்தையும் விலக்கி நேராக்கி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. இந்த இடத்திலே சாமுவேலின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தியர்கள் எழும்பி பெலிஸ்தியர்கள் வெற்றி பெறுகிற ஒரு அனுபவம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். பெலிஸ்தியர்களை கண்டாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விதமான பயம் இருந்தது, ஒரு விதமான திகில் இருந்தது.
இவர்களை எப்படி நாம் மேற்கொள்ள போகிறோம் என்கிற அச்சம் இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலின் நாட்களிலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பின் எல்லைக்குள்ளே வைக்கப்பட்டிருந்தார்கள். சாமுவேல் அந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அவன் அந்த இடத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாயும் அந்த ஜனங்களை நடத்துகிற ஒரு ஆசாரியனாயும் இருந்தான். நல்ல கவனிக்கணும். அப்படிப்பட்டதான இந்த சாமுவேலின் நாட்களிலே பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வருகிற போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விதமான பயம் உண்டாயிருந்தது. அந்த பயத்துக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் நாம் கர்த்தரோடு இருக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தருக்குரிய காரியங்களிலே பங்கெடுக்கிறோம். எவ்வளவு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ உண்மையாய் இருக்க விரும்புகிறோம். நம்முடைய செயல்பாடுகள், நடத்தைகள் எல்லாவற்றிலேயும் கர்த்தருக்கு உண்மை உள்ள இருதயத்தோடு நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் இருக்கிறது. ஆனால் அவ்வப்போது நமக்கு விரோதமாய் எழும்புகிற பெலிஸ்தரின் கூட்டம் எங்கெல்லாம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு விதமான பயம். இதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், எப்படி நான் இதை சமாளிக்க போகிறேன், எப்படி இதை நான் கையாள போகிறேன் என்கிற பயம் நமக்குள்ளே உண்டாகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப சாமுவேலை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அதைத்தான் நம்ம வாசித்தோம். 3வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை, அப்பொழுது அப்ப நல்ல கவனிங்களேன். இப்ப இந்த 7வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நினைத்து கர்த்தரை நினைத்து கர்த்தருடைய பெட்டி நமக்குள்ள இல்லையே என்கிற அங்கலாய்ப்பு, தேவன் நம்மோடு இருக்கிறத உணர முடியலையே என்கிறதான பயம், பெலிஸ்தியர்கள் நம்மை எப்படி ஆகிலும் ஆக்கிரமித்து விடுவார்களோ, நம்முடைய எல்லைகளுக்குள் வந்து விடுவார்களோ என்கிற அச்சம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், எல்லாரும் குடும்பத்தார், இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரும் சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்திலே போய் நாங்கள் என்ன செய்வது, வாட் should we do, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை முன்வைக்கிறார். 3 காரியங்களை நல்ல கவனிக்கணும். இந்த 3 காரியங்களைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்குங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பெலிஸ்தியர்கள் எழும்பாம இல்லை. பெலிஸ்தியன் எல்லா இடத்திலையும் எழும்பி கர்ஜித்து கொண்டிருக்கிறான். தாவீதின் நாட்களிலே எப்படி கோலியாத் என்கிற பெலிஸ்தியன் எழும்பி நின்றானோ, அதே போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெலிஸ்தியர்களிலே ஒருவன் எழும்பி அவன் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். நல்ல கவனிங்க. சிம்சோனை பிடித்தது யாரு? பெலிஸ்தியர்கள். அவனுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் எழும்பினார்கள். இவனுடைய வீக்னஸ், இவனுடைய அந்த பலகீனமான சூழ்நிலையின் நிமித்தமாய் அதை வைத்து அவனை பிடித்தார்கள். கண்ணி வைத்து பொறி வைத்து அவனை பிடித்தார்கள். அவனுடைய பலகீனத்தின் நிமித்தம் அவன் வீழ்ந்து போனான்.
அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, வேலை ஸ்தலங்களிலே, படிக்கிற இடங்களிலே, இந்த உலக ஜனங்கள் நடுவில் நாம் இருக்கிற போது நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர்கள் கவனித்து கொண்டு எப்படியாகிலும் நம்மை பொறி வைத்து பிடித்து விட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட நீங்களும் நானும் யதார்த்தமாய் பழகுகிறோம், யதார்த்தமாய் பேசுகிறோம், யதார்த்தமாய் அன்பு வைக்கிறோம், யதார்த்தமாய் உதவி செய்கிறோம். ஆனால் இந்த உலகம் அப்படி அல்ல. நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அப்படி அல்ல. நம்மை பார்க்கிற பழகுகிற ஜனங்கள் அப்படி அல்ல. வஞ்சகத்தோடு, கர்வத்தோடு, மானவத்தோடு எப்படி ஆகிலும் நம்மை வீழ்த்தி விட வேண்டும் என்கிற எண்ணங்களோடு பெலிஸ்தியர்கள் நம்மை சுற்றிலும் பரவி அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வசனமும் ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் அவருடைய உள்ளான ஆத்துமாவிலே நீங்கள் தேவனோடு இணைந்திருக்கிற இணைப்பும் சரியா இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் பெலிஸ்தர்களுடைய மடியிலே விழுவது நிச்சயமே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை காத்து கொள்ள அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாயிருக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் அவர் ஒரு பாதுகாப்பின் வளையத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவன். உங்களை தொட முடியாதபடிக்கு ஒரு எல்லையை குறிக்கிற அவர் கர்த்தர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு தெரியாது, நீங்க வேலை செய்யற இடத்துல எல்லாரோடையும் நீங்க சமாதானமா இருக்க விரும்பி நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களோடு பேசுகிறவர்கள் அப்படி அல்ல. உங்களை எப்படி வஞ்சிக்கலாம், உங்களை எப்படி போட்டு கொடுக்கலாம், உங்களை எப்படி கீழே விழத்தள்ளலாம், உங்களை எப்படி ஜெயிக்கலாம், உங்களை எப்படி வெட்கப்படுத்தலாம், உங்களை எப்படி அவமானப்படுத்தலாம், உங்களை எப்படி நாசப்படுத்தலாம், உங்களுடைய மேன்மை எப்படி அழிக்கலாம், உங்களுடைய நற்பெயரை எப்படி கெடுக்கலாம் என்கிற பெலிஸ்தியர்கள் நம்மை சுற்றிலும் நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த காலை வேளையிலே அவர் சொல்லுகிற முதல் காரியம், நீங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவன் வாசம் பண்ண விரும்புவீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தின் அனுபவத்திலே நீங்கள் மனம் திரும்பி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களை விட்டு விலக்கி போடுங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, எங்களுக்குள்ள என்னங்க அந்நிய தெய்வம் இருக்கு? எங்களுக்குள்ள என்ன அந்நிய தெய்வம் இருக்கு? நாங்க எந்த அஸ்தரோத்தை ஆராதிக்கிறோம்? எந்த அஸ்தரோத்து எங்க வாழ்க்கையில வந்தது? நாங்க ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட தான் நாங்க ஜெபம் பண்றோம், ஆண்டவர்கிட்ட தான் நாங்க உண்மையா இருக்கிறோம், ஆண்டவரை தான் நாங்க, ஆண்டவரை தவிர வேற எதையும் நாங்க பண்றதில்ல. எப்படி எங்களுக்குள்ளே அந்நிய தெய்வங்கள் வந்தது? எப்படி எங்களுக்குள்ளே அந்நிய காரியங்கள் வந்தது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிடுமா? எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அஸ்தரோத்து நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பயப்பட நாம் மறுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்நிய தெய்வங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. எப்பொழுது அவிசுவாசப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்நிய தெய்வத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் அஸ்தரோத்துக்கும் நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து நீங்கள் விலக்குங்கள். உலக கலாச்சாரம் என் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா, உலகத்தான போல வாழணுன்ற எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் அஸ்தரோத்தை அனுமதித்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. இன்னைக்கு எல்லாம் நல்ல பொங்கல் கொண்டாடி நல்ல செலிப்ரேட் பண்ணி உலகம் இந்தியாவின் வெளிநாடுகளிலும் இருக்கிற தமிழர்கள் எல்லாம் நல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா சில கூட்டத்தை பார்த்தீங்களா? ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்கிறார்கள். பெண்கள் கூட்டம், வாலிபர்கள் கூட்டம், சிறுவர்களுடைய ஆராதனை,
உபவாச கூட்டம், மலைகளிலே கூட்டம் கூட்டமாய் போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் யாரு? இன்னொரு கூட்டத்தை நான் பார்த்தேன், ரொம்ப வேதனையா இருந்தது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆடல் பாடல் சினிமா பாட்டு சபைக்குள்ள பாடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசித்து பாருங்கள். நம்ம எப்பெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ அப்பெல்லாம் அஸ்தரோத்து வந்து விட்டது. எப்பொழுதெல்லாம் தெய்வ பயம் நம்மிடத்தில் இல்லாமல் போகிறதோ நாம் அப்பொழுதெல்லாம் அந்நிய தெய்வங்களுக்கு நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்நிய காரியங்களுக்கு இதில் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சுனாலே அந்நிய காரியங்கள் நமக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். உங்களுக்குள்ளே, உங்கள் எல்லைகளுக்குள்ளே தேவன் வாசமாய் இருக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் அந்நிய தெய்வங்களையும் நம்ம அஸ்தரோத்தையும் நம்ம நடுவில் இருந்து விலக்கி ஆக வேண்டும். விளக்குனா மட்டும்தான் நாம நம்முடைய எல்லைக்குள்ள கர்த்தர் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற அந்த பயம் போகணும். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பயம் போகணும். சில பேர் பொருளாதாரத்தை நினைத்த பயம், சில பேர் வியாதியை நினைத்த பயம், சிலர் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை நினைத்த பயம், சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற தொழிலை நினைத்ததான பயம், சில காரியங்களிலே நாம் எப்படி வாழ போகிறோம், நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகிறது, நம்முடைய படிப்பின் காரியங்கள் என்னவாக போகிறது, எல்லாமே கேள்விக்குறியா போச்சு. எல்லாமே தொலைந்து போனது போல இருக்கிறது. எப்ப எனக்கு கிடைக்க போகுது? எல்லாவற்றையும் விட்டு விட்டு இப்ப வெறுமையா நான் நிக்கிறேன், என்ன செய்ய போகிறேன்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய எல்லைக்குள் தேவன் வாசம் பண்ண நீங்கள் விரும்புவீர்களே ஆனால் உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் தேவன் பக்கமாய் திரும்பி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்முடைய அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் நம்மை விட்டு விலக்க வேண்டும். இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போவதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்நிய தெய்வத்துக்கு அவர்கள் வெட்டினதான அந்த காரியத்தை, அந்த உணவை அவர்கள் புசிக்க மறுத்தார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த உணவைனாலே நான் என்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன்னை வைராக்கியமாய் நின்றார்கள். இந்த உணவு என்னை தீட்டுப்படுத்துங்க, இந்த உணவு தேவனுக்கு எனக்கு உள்ள உறவை துண்டிக்கும். அவர்கள் அதை அறிந்தார்கள். அந்நிய காரியங்கள் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது என்பதிலே வைராக்கியமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே கர்த்தர் உருவாக்குவாராக. தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக. நம்மை சுற்றிலும், எல்லைகளை சுற்றிலும் பயமில்லாமல் நாம் வாழ வேண்டுமானால் அந்நிய தெய்வத்தையும் அஸ்தரோத்தையும் நம்மை விட்டு அகற்றி போட வேண்டும். அன்பானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கும், நம்முடைய வாழ்க்கையை தொலைச்சிரும். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரே நேரத்தில் 2 எஜமானனுக்கு நீ என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. வேலை செய்ய முடியாது. ஒன்று நீ உலகத்தோடு இருக்கணும், இல்லைன்னா நீ தேவனோடு இருக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீ தேவனோடு இருந்தால் மட்டும்தான் உலகத்தை சுலபமாய் உன்னால தூக்கி எறிய முடியும். உங்களால என்னாலையும் சுலபமா உலகத்தை தூக்கி அப்படி வச்சுட்டு நம்ம தேவனுக்காக வாழ முடியும். ஆண்டவர் அப்படித்தான் சாமுவேலின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பா, உங்களுக்குள் இருக்கிற அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடத்திலிருந்து விலக்கி போடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்குறாங்க, ஓ ஆமா, இத்தனை நாளா நம்ம அவங்களோட சேர்ந்து பழகிட்டோம், அவங்களோட சேர்ந்து வாழ்ந்துட்டோம், அவங்களோட நம்ம பிணைக்கப்பட்டு விட்டோம், அவர்களோடு இணைக்கப்பட்டு விட்டோம், அவர்கள் செய்வதை நாமும் செய்து விட்டோம், அவர்கள் செய்கிற காரியங்களை பின்தொடர்ந்து விட்டோம், நம்முடைய காரியங்களை நாம் மறந்து விட்டோம்.
நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறுடைய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? இவர்கள் கோசே நாட்டுக்கு போறாங்க. கோசே நாட்டுக்கு போய் கோசே நாட்டிலே எகிப்திலே இவர்கள் 70 பேராய் போகிறார்கள். அங்கே திரளான ஜனங்கள் உண்டாகிறாங்க. இப்ப என்ன தெரியுமா ஆகுது? எகிப்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை பார்த்து இவனுக்கு ஒரு விருப்பம். நல்லா அழகா இருக்காங்களே, கல்யாணம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி அங்க இருக்கிற பெண்கள், இவர்கள்லாம் நல்ல பலசாலியா இருக்கிறாங்களே எபிரேயர்கள், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி தங்களுடைய தெய்வத்தை மறந்து தேவன் கற்றுக் கொடுத்த அந்த காரியங்களை, அந்த அந்த கற்பனைகளை கட்டளைகளையும் மறந்து இவர்கள் இஷ்டம் போல செய்கிறாங்க. மன விருப்பத்தின்படி செய்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கானானுக்குள் கொண்டு போகல. நீங்க நல்ல பட்டியல் எடுத்து பாருங்க. அதை எல்லாத்தையும் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அது அந்த அந்த முழுமையாய் ஒரு எப்படி இந்த யூத ஜனங்கள்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஜூஸை மாத்திரம் கர்த்தர் அப்படியே ஃபில்டர் பண்ணி பிரித்து எடுத்து அந்த பிரதிஷ்டையில் வந்தவங்களை மட்டும்தான் கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். அருமையானவர்களே, இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஒரு கரண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பகுதியில் யூத ஜனங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், இஸ்ரவேல் கவர்மெண்ட், அவருடைய பிரசிடென்ட் பெஞ்சமின் நெதன்யாகு, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த ஜூஸை நாங்கள் எங்கள் தேசத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓ, சோ மச் ஹாப்பி. எப்போ நம்மெல்லாம் எகிப்துக்கு போக போகிறோம், நம்ம எல்லாரும் யூதர்கள், ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் தான் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு ட்விஸ்ட் வச்சார். என்ன தெரியுமா? இந்த 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 ஜனங்கள் நடுவில் யாரெல்லாம் இந்த குரூப்பில் இல்லாத வேறொரு பெண்ணையோ வேறொரு மணமகனையோ திருமணம் முடித்தார்களோ, வேறு கலாச்சாரத்தில் நம்முடைய அந்த யூத குல ஜனங்களுடைய அந்த மத்தியில் இல்லாம அந்நியத்தில் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவர்களெல்லாம் எகிப்துக்குள்ள, நீங்க எங்க தேசத்துக்குள்ள பிரவேசிக்க போட்டான். அதுக்கெல்லாம் டெஸ்ட், டிஎன்ஏ டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளை, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை இன்னைக்கு நம்ம காலத்துல கண்கூடா கர்த்தர் இப்படிப்பட்ட சம்பவத்தை நமக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, அந்நிய காரியங்கள், உலக காரியங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அந்நிய காரியங்கள் உள்ள வரக்கூடாது. அஸ்தரோத்து உள்ள வரக்கூடாது. விக்கிரக ஆராதனை வரக்கூடாது. அந்நிய காரியங்களில் இருந்து நாம் விலக்கி வைக்கும் போது மட்டும்தான் நம்ம பியூரா இருக்கணும். அப்பதான் நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். 2வது காரியத்தை நீங்க நல்ல கவனிங்க. சாமுவேல் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி. எப்ப உங்கள் இருதயத்தை தேவனிடத்தில் திருப்புங்கள். Turn your heart towards God. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களை எண்ணி பார்த்து அவர் கேட்கிற ஒரு காரியம், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரம் இங்க இருக்கிறது, நிறைய பேருடைய ஆத்துமா அங்க இருக்கிறது, ஆனா இருதயம் இங்க இல்லை. இருதயம் வேறு ஒரு காரியத்தை நினைத்து கொண்டிருக்கிறது, வேறொரு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது, வேறொரு காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், உங்கள் இருதயத்தை தேவனிடத்திலே திருப்புங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள்.
எப்படி நீங்கள் உங்க அந்நிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் விளக்குங்கள்னு சொன்னாரோ, அதே போல உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு நேராக நேராக்குங்கள். நீங்க கர்த்தருக்கு நேரா உங்களுடைய இருதயத்தை வைங்க. உங்கள் இருதயம் அலைபாய வேணாம், உங்களுடைய இருதயம் கவலைப்பட வேணாம், உங்கள் இருதயம் உலக காரியத்துக்கு கொடுக்கப்பட வேணாம். நிறைய பேருடைய சிந்தனை என்ன தெரியுமா? விசுவாச பிள்ளைகளுடைய இருதயம் என்ன தெரியுமா? என்ன பாஸ்டர், எங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்க, ஆனா நாங்க இப்படியே இருக்கிறோமே. உலகத்தான் அக்கிரமம் செய்யறான், அநியாயம் செய்யறான், பயங்கரமா பொல்லாங்கான காரியத்தை செய்யறான், ஆனா அவனுக்கெல்லாம் நிறைய கிடைக்கி நல்ல மேன்மை அடைஞ்சுக்கிட்டே இருக்கானே, வளர்ந்து கொண்டே இருக்கானே, பெரிய நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறானே. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லையே. நம்ம இப்படி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோமே. நம்முடைய பிள்ளைகள் நல்ல உயர்ந்து வர முடியலையே. நம்ம பிள்ளைகள் விரும்பின காரியத்தை செய்து கொடுக்க முடியலையே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள். தேவன் உங்களுடைய எல்லைகளிலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருவார். நாம நினைக்கிறோம் உலகத்தானை நம்மளையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் இருதயம் வேறு ஒன்றை நோக்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் கர்த்தரை மட்டுமே நோக்கி கொண்டிருக்க வேண்டும், கர்த்தருக்கு நேராக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் நீங்கள் நானும் இருதயத்தை நேராக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பாருங்க. இருதயத்தை ஒருமனப்படுத்தி விண்ணப்பம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்காமல் வேறொரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போவது இல்லை. அவர் செய்வார். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். உங்கள் இருதயத்தை நீங்கள் நேராக்குங்கள். உங்கள் இருதயத்தை வேறு ஒருவருக்கு கொடுத்து விடாதீர்கள். உங்கள் இருதயத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு மட்டுமே அவர் இருப்பதற்கு நீங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணுங்கள். அருமையானவர்களே, யோபுவை பார்க்கிற போது யோபு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிறுமைப்பட தொடங்கினார். எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு. தரமட்டத்துக்கு வந்துட்டார். இனி அவரிடத்துல எதுவுமே கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு அவர் வருவாருங்கிற நம்பிக்கை அற்று போச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. மனைவியும் சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டு செத்து போ. அவளும் அவிசுவாசப்படுவதற்கு அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆனால் யோபுவினுடைய இருதயம் கர்த்தருக்கு உண்பதாக நேராயிருந்தது, உண்மையாயிருந்தார். அவர் சொல்றார், பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கு உண்மையாயிருப்பேன். அல்லேலூயா. தேவன் நம்மை அப்படி ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருக்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்புங்கள். அப்படி திருப்புனா போதும், நேராக்குனா போதும், ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய எல்லைகளுக்குள் அவர் வந்து நிற்க அவர் போதுமான தேவன். மூன்றாவது அவர் சொல்ற காரியத்தை கவனிங்களேன். இப்ப நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நம்முடைய ஆராதனை பேட்டர்னே எப்படி? முதல்ல ஆராதனை, அப்புறம் காணிக்கை பகுதி, அப்புறம் செய்தி வேலை. இப்பதானே இப்படித்தானே போறோம். கடைசியா நம்ம அர்ப்பணிப்பு ஜெபம் பண்றோம். ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றதை நீங்க கவனிங்களேன். முதல்ல அந்நிய தெய்வத்தையும் அஸ்தரோத்தையும் நீ விலக்கு. ரெண்டாவது சொல்றார், உன் இருதயத்தை எனக்கு நேரா திருப்பு. மூணாவது சொல்றாரு, அவர் சொல்லும்போது அவர் ஒருவருக்கே. நீ அந்நிய தெய்வத்தையும் அஸ்தரோத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்காம இருதயத்தை வேறொரு காரியத்துக்கு கொடுத்து விட்டு நாம தேவனை ஆராதித்தாலும் அந்த ஆராதனையிலே பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, love your Lord with all your heart, with all your mind, with all your soul. உன் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறணுமா? முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு
முழு பலத்தோடு, with all your strength you must love your God. உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிக்க வேண்டும். அப்ப நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நான் திருப்பின பிறகுதான் நான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க முடியும். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேலின் மூலமாய் இந்த 3 காரியங்களை, நீங்க எண்ணிய தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் விளக்குங்க, இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. 3வது சொல்றாரு, கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். worship the Lord. இந்த 3 காரியங்களும் நாம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அருமையானவர்களே, நம்முடைய எல்லைகளுக்குள்ளே எதிரிகள் நுழைய முடியாது. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், நல்ல கவனிங்க. தீர்க்கன் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வத்தையும் விளக்குங்க, நீங்க உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்க, நீங்க என்ன பண்ணுங்க, உங்கள் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். பல நேரத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம வேற எந்த ஒரு காரியத்தை நம்ம கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, உங்களுக்கு பதிவு பண்ணினது தான், ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஆராதிக்கணும். இந்த ஆராதனைக்கு இல்லாமல் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கோ ஒரு முக்கியமான காரியத்துக்கோ இது முக்கியம் இல்லாமல் நம்ம வேறொரு காரியத்தை முக்கியப்படுத்தும் போது நம்ம வி ஆல்மோஸ்ட் ஒர்க்கஹாலிக். நாம் எல்லாரும் ஆமாம் குடிகாரனை விட மோசமாக நம்ம செயல்படுறோம். குடிகாரன் அவன் எப்படி குடிச்சு தன்னுடைய சரீரத்தை அழித்து கொள்ளுகிறானோ அதே போல நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்காம வேறொரு காரியத்துக்கு கொடுக்கிற போது நாம நம்மளையே அழித்துக் கொள்வதற்கு அது சமானமாகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே உங்கள் தேவன் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்ற காரியத்தை நீங்க நல்ல கவனிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. இல்ல 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 அந்த வசனம் இல்லை. இப்ப நம்ம 4 வரைக்கும் வாசிச்சிருக்கிறோம். 5 வாசிங்க, 5லேருந்து வாசிங்க. கர்த்தரிடத்தில் மன்றாடும்படிக்கு மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். போதும், நல்ல கவனிய. இப்ப சாமுவேலின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட 3 காரியங்கள். 1, அந்நிய தெய்வத்தையும் அஸ்தரோத்தையும் விளக்கு. 2வது, உன் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கு. 3வது, ஆண்டவர் சொன்னாரு அவர் ஒருவருக்கே, அவ்வளவுதான் சொன்னது. இப்ப கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றார், நீ போய் ஜெபம் பண்ணு. இப்ப மிஸ்பாவிலே கூட்டுங்கள். மிஸ்பா என்றால் என்ன அர்த்தம்னா காவல் கோபுரம் என்ற அர்த்தம். நல்ல கவனிங்க. the protection tower, காவல் கோபுரம். மிஸ்பா என்றால் காவல் கோபுரம். இந்த காவல் கோபுரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி வர்றாங்க. இப்ப கூடி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேலின் மூலமாக நீங்க எல்லாரும் அந்த இடத்துல கூடுங்க, இந்த இடத்துல கூடி வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாரையும் கூட்டுறான் சாமுவேல். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கோத்திரமாய் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அந்த மிஸ்பாவிலே காவல் கோபுரம் என்ற அர்த்தம் கொள்ளும் மிஸ்பாவிலே அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இவர்கள் அங்க கூடி சேர்ந்த போது வேற ஒன்றும் நடக்கல, சாமுவேல் சொல்லல. ஆனா அவர்கள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அந்த 5வது வசனத்திலிருந்து வாசிங்களேன்.
ம் ம் என்றால் கூடி வந்து தண்ணீர் மொண்டு சந்நிதியில் ஊற்றி உபவாசம் பண்ணி 3 காரியங்க நடக்குது இந்த வசனத்துல. இந்த 3 காரியத்தை நல்ல கவனிங்க. சாமுவேல் சொன்னது என்ன? நீங்க அஸ்தரோத்தையும் அந்நிய தெய்வத்தையும் விலக்கி இருதயத்தை உங்களுக்கு தேவனுக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். இப்ப மிஸ்பாவில் கூடி வந்தபோது, காவல் கோபுரம் என்கிற இடத்துக்கு வந்தபோது, அங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 விஷயம் நடக்குது. ஒன்று, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி, அருமையானவர்களே, இருதயத்தை ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க? தண்ணியை போல உடைச்சு ஊற்றுகிறார்கள். நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, நம்ம ஜெபம் பண்ணும் போது ஆண்டவரிடத்துல இருதயத்தை உடைத்து, இந்த இருதயத்துல பாரத்தை வச்சுட்டு இருக்க கூடாது. இருதயத்தை நேராக்கி, இந்த இருதயத்துல கனத்த இருதயத்தோடு நாம இல்லாம அதை உடைத்து ஊற்ற வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளை நல்ல கவனிங்களேன். ஒரு ஸ்திரீ இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில், அவள் விலையேறப்பெற்ற நலதலம் என்னும் தைலத்தை அவள் வைத்திருந்தாள். அவள் என்ன தெரியுமா செஞ்சார? இந்த பிரசியஸான பெர்ஃப்யூமை இயேசுவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவள் அங்கே எல்லாருக்கும் முன்பாக உடைத்து ஊற்றி தன்னுடைய தலை மயிரினாலே அவருடைய பாதத்தை கழுவினாள். அல்லேலூயா. அருமையானவர்களே, இது எதுக்கு சமம் தெரியுமா? நம்மளை முழுமையும் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். உங்க எல்லைக்குள்ள கர்த்தர் இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க வேலையின் எல்லைக்குள்ள கர்த்தர் இருக்கணும், அது யாரும் தொடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் இருக்கணும், அது யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம், உங்கள் இருதயத்தை தண்ணீரை போல கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்ப 2வது அவர் சொல்லுகிறாரு, அன்றைய தினம் உபவாசம் பண்ணி. அருமையானவர்களே, இப்ப நல்ல கவனிங்க. இருதயத்தை உடைத்து ஊற்றி உபவாசம் பண்ணி அப்படின்னா, அவர்களுடைய சரீரத்தை ஒடுக்குகிறார்கள். தின்னு கொழுத்து போறதல்ல. நல்ல கவனிங்க. தன்னுடைய சரீரத்தை அப்படியே அப்படியே உடைத்து ஒடுக்கி நொறுக்கி, அவர்கள் தன்னுடைய அந்த விருப்பத்தை எல்லாம் அடக்கி, அவர்கள் சரீரத்துக்கு கொடுக்க வேண்டிய போஜனத்தை கொடுக்காம, அந்த நரம்புகள், எலும்புகள், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற செல்கள் எல்லாம் ஏங்குகிற ஒரு அனுபவத்தை தான் அந்த உபவாசம். அப்படிதானே? நல்ல கவனிங்க. உபவாசம் இருக்கும்போது கண்ணு சொருகுது. அப்படியே இங்க அல்லையெல்லாம் பிடிச்சி இழுக்கும், நரம்பெல்லாம் சுருங்கும். அப்படியே ரத்தம், இன்னும் ஆகாரம் வரலையே, இவன் போட்டுக்கிட்டே இருப்பான், எதையாவது தின்னுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் இது வரலையே ஒன்றும் அப்படின்னு அந்த இரத்த நாளங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா செல்களும் அப்படியே ஏங்குகிற ஒரு காரியம். அதான் உபவாசம். அப்போ உபவாசம் பண்ணி 3வது அவங்க சொல்றாங்க, பாவ அறிக்கை செய்கிறார்கள். பாவ அறிக்கை. ஆண்டவரே, கர்த்தருக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறார். இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த 3 காரியத்தை செஞ்ச உடனே இப்பதான் கர்த்தருடைய செயல்பாடு வருது. நல்ல கவனிங்க. 3 ஆலோசனை சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுத்தார். அந்நிய தெய்வத்தை, அஸ்தரோத்தை விலக்கிடு, இருதயத்தை நேராக்கு, 3வது கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை. இப்ப இவங்க 3 காரியத்தை செய்யறாங்க. மிஸ்பாவிலே, காவல் கோபுரம் என்கிற மிஸ்பா என்கிற இடத்துல வந்தபோது, ஒன்று அவங்க செய்யற காரியம் என்ன? இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறதற்கு அடையாளமாக தண்ணீரை மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றுகிறார்கள். 2வது,
அவர்கள் செய்கிற காரிய உபவாசம், தங்கள் சரீரத்தை கீழ்ப்படுத்தி அடக்கி தங்களுடைய இச்சைகளை, தங்களுடைய விருப்பத்தை அடக்கி ஆளுகிறார்கள். மூன்றாவது, அவர்கள் பாவ அறிக்கை செய்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப தேவன் இந்த இடத்திலே 3 காரியங்களை அவர்கள் செய்யும்படி அனுமதிக்கிறார். அவர்கள் செய்கிறார்கள். இப்பதான் கர்த்தருடைய வேலை வருது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்களேன். இப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லுகிற காரியம், இஸ்ரவேல் புத்திரர் 7வது வசனம், மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு ரட்சிக்கும்படிக்கு. நல்ல கவனிய. இப்பதான் பெலிஸ்தியர்கள் காவர் கோபுரத்துக்கு வந்துட்டாங்க. காவர் கோபுரம்ன்றது இஸ்ரவேலுக்கு தெரியும், ஆனா பெலிஸ்தியர்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாரும் மிஸ்பான் நினைச்சிட்டாங்க. ஆனா மிஸ்பான்னா என்ன? காவல் கோபுரம். நல்ல கவனிங்க, அது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். அந்த இடத்திலே வந்து இவர்கள் உபவாசம் பண்ணி பாவ அறிக்கை செய்து தங்கள் இருதயத்தை உடைத்து ஊற்றினபடியினாலே தேவன் அவர்களுக்காக செய்ய நினைச்ச காரியம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. இப்ப பெலிஸ்தியர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க, எல்லைக்குள்ள வர பார்க்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை முடக்கி போட வருகிறார்கள். பெலிஸ்தியர்களுக்குள்ள பயம் இருக்கிறது. நல்ல கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை. என்ன பாஸ்டர் 3 காரியம், அந்நிய தெய்வத்தை விலக்கியாச்சு, அஸ்தரோத்தை விலக்கியாச்சு, இன்னும் பயம் போகல. இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கியாச்சு, இன்னும் பயம் போகல. ஒருமனப்பட்டு ஆராதனை செஞ்சாச்சு, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செஞ்சாச்சு, இன்னும் பயம் போகல. சரி, இது அவர் சொன்னது. நாங்க செஞ்சோம் அல்லவா, எங்க இருதயத்தை உடைத்து ஊற்றினோம், இன்னும் பயம் போகல. நாங்க உபவாசம் பண்ணி இருக்கிறோம், இன்னும் எங்களுக்குள்ள இருக்கிற பயம் போகல. இப்ப நாங்க கர்த்தருக்கு முன்பாக பாவ அறிக்கை செய்திருக்கிறோம், இன்னும் பயம் போகல. எப்ப பயம் போகும்? பெலிஸ்தியர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். இந்த இடத்திலே இவர்கள் பெலிஸ்தியர்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவிலே கூடி வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட போது எல்லாரும் பெலிஸ்தியர் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு. அன்பானவர்களே, இப்ப புரியுதுங்களா? நான் ஜெபிக்கிறேன், ஆனா இன்னும் எனக்கு பயம் இருக்கு. நான் உபவாசம் பண்றேன், இன்னும் பயம் போகல. நான் தேவனுக்காக எல்லாம் செய்யறேன், ஆனா பயம் போகல. எப்ப இந்த பயம் போகும்? பயம் போகிற நேரம் எது தெரியுமா? 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தர் மேல் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க யாராவது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணாங்கன்னு வந்துச்சா? பட்டயத்தை எடுத்து வெட்டினாங்கன்னு வந்துச்சா? சாமுவேல் தீர்க்கன் தான் இந்த யுத்தத்தை நடத்தினான் என்று வந்துச்சா? எதுவுமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, மிஸ்பாவின் எல்லைகளுக்குள்ளே அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் வேதம் தெளிவா சொல்லுகிறது,
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அவங்க நெருங்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. they are almost near to the Mizpah. மிஸ்பாவுக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார்கள், நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? என் தேவன் என்கிற மிஸ்பாவிலே, தேவன் வாசம் பண்ணுகிற மிஸ்பாவிலே, காவல் கோபுரம் என்று அழைக்கப்பட்ட மிஸ்பாவிலே என் தேவனுடைய ஜனங்கள் கூடி வந்திருக்கிறதை கர்த்தர் கண்டு இவர்களுக்கு விரோதமாய் வருகிற பெலிஸ்தர்களை முறியடிக்கத்தக்கதாக கர்த்தர் வானத்திலே ஒரு பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர்கள் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணினார். ஒரு இடி முழக்கத்தை உங்களால் உண்டாக்க முடியுங்களா? ஹலோ, இடி முழக்கத்தை உண்டாக்க முடியுங்களா? நெவர். இடி முழக்கத்தை உண்டாக்க முடியாது. இடி முழக்கத்தை உங்களால் உண்டாக்குவதற்கு வாய்ப்பில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஜோதி கொஞ்சம் அமைதியாரு, அமைதியாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன் எப்படி செய்கிறார். இடி முழக்கத்தை எதிரிகள் இந்த சத்தத்தை கேட்கிறார்கள். மிஸ்பாவிலே ஒரு அற்புதம் நடக்குது. நீங்களும் நானும் ஒரு பெரிய விஷயம்லாம் செய்யலைங்க. யாராவது சொன்னாங்களா? 40 நாள் நீங்க உபவாசம் பண்ணுங்க, 41வது நாள் நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். இதெல்லாம் நம்ம வார்த்தை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீங்க வந்து காவல் கோபுரத்தில் நில்லு, அங்க நீ என்ன செய்யணும்ன்றது தானா நடக்கும், தானா நடக்கும். அங்க நடக்கும் போது உங்களுக்கு தெரியாது. அங்க வெளியில வர்ற பெலிஸ்தியர்கள் எல்லாரும் நெருங்கி வரும்போது கர்த்தர் வானத்திலே மேகத்திலே ஒரு பெரிய இடி முழக்கத்தை அவர் முழங்க பண்ணுகிறார். நான் விசுவாசிக்கிறேங்க, உங்க எல்லையை கர்த்தர் பாதுகாக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா, உங்க எல்லையை சுற்றிலும் கர்த்தர் இருக்கணும் நீங்க முடிவு பண்ணிட்டா, இந்த வசனத்தை பிடிச்சுக்கங்க. இந்த வசனத்தை மீண்டும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. உங்க எதிரிகளுக்கு அந்த பெரிய இடி முழக்கத்தின் சத்தம் கேட்கும். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இடி முழக்கத்தின் முழங்க பண்ணுவது மட்டுமல்ல, அவர்கள் பெலிஸ்தியரை கலங்கடித்ததினால் அவர்கள் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, உங்களுக்கு முன்னாடி உங்க எதிரி பட்டு பட்டுன்னு விழுந்தான்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, திடீர்னு ஒருத்தன் வந்து ஐயா உங்களுக்கு விரோதமா பண்ணிட்டையா மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு ஒருத்தன் வந்து விழுவுறான். திடீர்னு ஒரு அம்மா வருது, திடீர்னு ஏங்க இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு விரோதமா நான் செஞ்சேங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி, என்னை மன்னிச்சிருங்க. திடீர்னு ஒருத்தன் வர்றான், உங்க வேலையில இப்படி தாங்க நான் சூனியம் வச்சேன், இப்படி எல்லாம் காரியத்தை பண்ணினேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒருத்தன் வர்றான். திடீர்னு ஆட்கள் வந்து பட்டு விழுமார்களானால் அப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் மிஸ்பாவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள், காவல் கோபுரத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் பெலிஸ்தியர்கள் எப்படி பட்டு விழுந்தார்களோ அதே போல இடி முழக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தி, இடி முழக்கத்தின் மூலமாக அவர்களை கர்த்தர் கலங்கடித்து அவர்கள் முன்னேறி உங்கள் எல்லைகளுக்குள்ளே வர முடியாதபடிக்கு என் தேவன் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். உங்கள் வேலைக்குள்ளே, உங்கள் வருமானத்துக்குள்ளே, உங்கள் ஆரோக்கியத்துக்குள்ளே எந்த பெலிஸ்தியனுக்கு இடமில்லை. அவன் கலங்கடிக்கப்படுவதற்கு அவன் ஆயத்தமாகிவிட்டான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை என்னையும் மிஸ்பாவிலே கூட்டி இருக்கிறார், காவல் கோபுரத்திலே கூட்டி இருக்கிறார். காவல் கோபுரத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காவல் கோபுரத்திலே நிற்கிற ஒருவனையும் பெலிஸ்தியர்கள் தொட முடியாது, பெலிஸ்தியர்கள் தொட முடியாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெலிஸ்தர்கள் ஒருவேளை உங்களை அவமானப்படுத்த நினைக்கலாம், உங்களை பரியாசம் பண்ண நினைக்கலாம், இத்தனை நாளா உங்களை தின்று கொண்டிருக்கலாம், உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம், உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கலாம். ஆனா இப்ப சொல்லுகிறார், நீங்கள் மிஸ்பாவிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். You are standing in the amen in the presence of God. தேவனுடைய மகிமையான பிரசன்னத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அது காவல் கோபுரம், கர்த்தர் உங்களை பாதுகாக்கிற இடம், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை எதிரிகள் தொட முடியாது. உங்கள் எல்லைகளுக்குள்ளே பெலிஸ்தர்கள் பிரவேசிக்க முடியவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பூச்சி கூட தேவனுடைய அனுமதி இல்லாம உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அவர் எல்லைகளை பாதுகாக்கிற கர்த்தர், அவர் எல்லைகளை பாதுகாக்கிற கர்த்தர். ஒரு கெட்ட கிருமிகள் நம்ம சரீரத்துக்குள்ள நுழைய என் தேவன் அனுமதிக்க மாட்டார். வேதம் சொல்லுது, நீ நிற்கிற இடம் எது தெரியுமா? மிஸ்பா. நான் இதை குறித்து நான் படிக்கும்போது, இந்த மிஸ்பா அப்படின்ற அந்த இடம் பாலஸ்தீனா தேசத்தில் 7 இடங்கள் உண்டு. நான் அதை குறித்து பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, ஆனால் 7 ஸ்தலங்கள் உண்டு. இந்த 7 ஸ்தலங்களில் இந்த ஸ்தலத்தை கர்த்தர் விசேஷமாக்கி வைத்திருந்தார். ஏன் தெரியுமா? இந்த 7 இடமும் காவல் கோபுரம் தான். 7 இடமும் காவல் கோபுரங்கள் தான். ஆனா இந்த 7 காவல் கோபுரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கூட்டப்பட்டு பாவ அறிக்கை செய்து தங்கள் இருதயத்தை உடைத்து தண்ணீரை போல ஊற்றி அவர்கள் உபவாசம் பண்ணின இந்த ஸ்தலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷமாய் இருந்தது. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இதை செய்ய ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு விரோதமா வர்றாங்களா? கவலைப்படாதீங்க. பல வருடமா உங்களுக்கு விரோதமா கிரியை செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க நிக்கிற இடம் எது? மிஸ்பா. மிஸ்பா என்றால் காவல் கோபுரம் என்று பொருள். காவல் கோபுரம் என்றால் பெரிய டவர். அந்த காவல் அங்கிருந்து பார்ப்பான் எதிரிகள் வர்றாங்களான்னு. எப்ப இந்த காவல் கோபுரத்தில் கூடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். நான் கூடியிருக்கிற இடம் எது தெரியுங்களா? கர்த்தர் என்னை பார்க்கிற இடம். அல்லேலூயா. கர்த்தர் என்னை விசாரிக்கிற இடம். கர்த்தர் என் எதிரிகளுக்கு பாடம் புகட்டுகிற இடம். என்னை ஏமாற்றியவர்களுக்கு, என்னை வஞ்சித்தவர்களுக்கு, எனக்கு துரோகம் பண்ணினவர்களுக்கு, அநியாயம் பண்ணினவர்களுக்கு, தீமை செய்தவர்களுக்கு, ஏளனமாய் பார்த்தவர்களுக்கு, அவமானப்படுத்தியவர்களுக்கு பாடம் புகட்டுகிற இடம் மிஸ்பா. அல்லேலூயா. கர்த்தர் மிஸ்பாவிலே அந்த ஜனங்கள் கூடினதை கண்டு ஆண்டவர் செய்த காரியம் ஒரு இடி முழக்கத்தை. அருமையான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு எதிரிகளுக்கும் ஒரு 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 ஆயுதத்தை கர்த்தர் வச்சிருக்கார். ஒவ்வொரு எதிரிகளுக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேலின் நாட்கள்ல ஆண்டவர் எதிர்த்து வந்த பெலிஸ்தீர்களுக்கு கர்த்தர் வச்சிருந்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய இடி முழக்கம். இடி இடிச்சுது. இடி இடிச்சா பயப்படாம யாராவது இருப்போமா? நம்ம ஆளுங்க கரண்ட் அப்பதான் கட் பண்ணுவாங்க, பவர் அப்பதான் ஷட் டவுன் பண்ணுவாங்க, இருட்டாயிரும், ஆங்காங்க நின்றுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம். கரண்ட் ஆஃப் ஆகி அந்த இடி சத்தம் கேட்டு மின்னல் மின்னுட்டும் ஐயோ எல்லாம் பசை மாதிரி வந்து ஒட்டும் பாருங்க. எவ்வளவு இருட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் அப்படியே உருண்டு கொண்டு வந்து இறுக கட்டி பிடிச்சிக்குவோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடி முழக்கம் சாதாரண இடி முழக்கம் அல்ல. எதிரிகளை, பெலிஸ்தியர்களை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்களும் அறிக்கை இடுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாய்,
ஊழியத்துக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், என் ஆரோக்கியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பெலிஸ்தியரை கலங்கடிக்கிற ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் எனக்காக அவர் முழங்க பண்ண வல்லமையுள்ள தேவன். உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற, உங்கள் எல்லைகளை காப்பாற்ற, உங்கள் தொழிலை காப்பாற்ற, உங்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற, உங்களுடைய படிப்பை காப்பாற்ற, உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை காப்பாற்ற, நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளையும் திட்டங்களையும் காப்பாற்ற, உங்கள் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்பட அதற்கு விரோதமாய் எழும்புகிற பெலிஸ்தரினுடைய எல்லா ராணுவத்தையும் சேனைகளையும் கலங்கடிக்க என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய இடி முழக்கத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த இடி முழக்கம் உங்களுடைய எதிரிகளுக்காக, பெலிஸ்தியர்களுக்காக, முறியடிக்கப்படுவதற்காக, அவர்களை கலங்கடிப்பதற்காக நான் விசுவாசிக்கிற இந்த மகனாய் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பெலிஸ்தரின் ஆவிகளை, அஸ்தரோத்தின் ஆவிகளை, அந்நிய தெய்வங்களை ஆவிகளை, இருதயத்தை கடினப்படுத்துகிற ஆவிகளை முறியடிக்கிற தேவனுடைய வல்லமையான ஒரு இடி முழக்கத்தை கர்த்தர் நமக்காக இந்த சபைக்காக அவர் ஏற்படுத்த வல்லமை உள்ள தேவன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இந்த 18வது நாளில் இந்த வசனத்தை பூரா நீங்கள் விசுவாச்சிங்கன்னா, உங்களை யார் வெறுத்தாங்களோ, உங்களை யார் பகைச்சாங்களோ, உங்களை யார் அவமானப்படுத்தினாங்களோ, உங்களை யார் தூஷித்தார்களோ, அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்டு விழுகிறதை நீங்கள் காண்பீர்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஐ ரியலி ப்ராஃபஸி ஓவர் டு யூ. உங்கள் எல்லாருக்கும் முன்பாக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் என்னை சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை பகைத்தவர்கள், உங்களை விரோதித்தவர்கள், உங்களை தடுமாறச் செய்தவர்கள், உங்களை நயவஞ்சகமாய் ஏமாற்றியவர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்கள், அநியாயம் பண்ணினவர்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் பாதபடியிலே அவர்கள் பட்டு விழுகிறதை உங்களுடைய கண்கள் காணும். அப்ப முடிவு செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லைகளை மிஸ்பாவிலே அவர் பாதுகாத்து வருகிறார். காவல் கோபுரத்திலே நின்று அவர் உங்கள் எல்லைகளை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory to God. 11வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 12வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சாமுவேல் நடுவாக நிறுத்தி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மிஸ்பாவுக்கு வந்துட்டீங்க. உங்களுக்காக கர்த்தர் எல்லாம் மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேல் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதற்கு எபனேசருக்கு உங்களை கொண்டு செல்ல அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஓ, காவல் கோபுரத்திலே நிற்க வைத்த தேவன் எபனேசருக்கு கொண்டு செல்ல சாட்சியாய் நிறுத்து. அவன் மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவே தூணாக நிறுத்தப்பட்ட கல்லுக்கு எபனேசர் என்று இம்மட்டும் உதவிய தேவன் இனிமேல் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். இனி நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவன். எதிரிகளை பட்டு விழும்படிக்கு செய்ய அவர் கலங்கடிக்க செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். Glory to God. Glory to God. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆவியில அப்படியே ஜெபம் பண்ணி அந்நிய பாஷையில நிரம்பி, கர்த்தாவே, கர்த்தாவே,
எங்கள் எல்லைக்குள் வாசமாய் இருக்க நான் இவைகளை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அந்நிய தெய்வத்தை அஸ்தரோத்தத்தை நான் விளக்குகிறேன் ஆண்டவரே. அப்பா, என் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குகிறேன் ஆண்டவரே. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து மிஸ்பாவுக்கு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. மிஸ்பாவிலே நான் பாவரிக்கை செய்து விடுகிறேன். மிஸ்பாவிலே நான் இருதயத்தை ஊற்றி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. மிஸ்பாவிலே நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறேன். கர்த்தாவே, என் எதிரிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற, வெளித்தெருகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற இடி முழக்கத்தினுடைய சத்தத்தை நீர் முழங்க பண்ணி அவர்கள் பட்டு விழுகிறதை என் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் செய்வீராக. You got the glory. You got the glory. ஆமென். மிஸ்பாவில் இருந்து எபெனேசரின் அனுபவம், இதுவரை உதவி செய்த தேவன் இனிமேலும் உதவி செய்ய அவர் வல்லவர். ஓ, எங்கள் எல்லைகளுக்குள்ளே வாசமாய் இருக்க விரும்புகிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்கள் ஆவியானவரே, சொல்லுங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, பாவ அறிக்கை இடுங்க, உபவாசம் பண்ணுறேன்னு ஒப்பு கொடுங்க, தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் இடி முழக்கத்தை ஏற்படுத்துவார், கலங்கடிப்பார். நீங்கள் உங்கள் கண்களில் அதை காண்பீர்கள். உங்களுக்காக ஒரு எபெனேசர் காத்து கொண்டிருக்கிறார். இதுவரை உதவி செய்த தேவன் இனியும் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு பேசி இருக்கிறார்.
உங்க எல்லைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் வேணாம். நீங்க என்னென்னலாம் விளக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை விளக்கிடுங்க. உங்க இருதயத்தை நேராக்குங்க. ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்க. மிஸ்பாவிலே கூட்டுங்கள். சிலர் விட்டு விடுகிறது போல சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த சபை தான் மிஸ்பா, காவல் கோபுரம். கர்த்தர் இங்கிருந்து பார்க்கிறார். உங்க எல்லையில எந்த எதிரியும் உள்ள நுழையாத அளவுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். அவர் எந்த இடத்துல இடி முழக்கத்தை உண்டாக்கணும், யாருக்கு அதை கேட்க வைக்கணும், யாருக்கு பயமும் தீயிலும் உண்டாக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் பயந்து இருந்தாங்க. ஆனா பெலிஸ்தர்கள் பட்டு விழுகிறத பார்த்த உடனே மிஸ்பாவில் இருந்து புறப்பட்டு பெத்காரி மட்டும் அவர்கள் பள்ளத்தாக்கிலே துரத்தும் போது அவர்களுக்குள் இருந்த பயமெல்லாம் நீங்கி போனது. எதை குறித்து பயந்தார்களோ அந்த பயம் அவர்களை விட்டு இல்லாமல் போனது. அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் காணும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பயமும் திகிலும் அந்த இருளின் நிலைமையும் மாறி ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே உண்டாக்க அவர் வல்லமில்ல தேவனாயிருக்கிறார். ஓ, மிஸ்பாவிலே நீங்கள் கூடுங்கள், காவல் கோபுரத்திலே நில்லுங்கள், உபவாசம் பண்ணுங்கள், பாவ அறிக்கை செய்யுங்கள், கர்த்தருக்கு உண்மை இருதயத்தை உடைத்து ஊற்றுங்கள். என் தேவன் அதை கண்டு அவர் அற்புதம் செய்வார், தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார். பட்டு விழுவார்கள், மடங்கடிக்கப்படுவார்கள், களங்கடிக்கப்படுவார்கள். ஓ, எதிரிகள் முன்பதாக நீங்கள் தலை தூக்குவீர்கள். எதிரிகள் முன்பாக நீங்கள் ஓங்கி நிற்கும்படிக்கு, அவர்களை விரட்டி அடிக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். அந்த மகிமையின் நாள் வந்துவிட்டது. அந்த மகிமையின் நாள் வந்துவிட்டது. Give God the glory. ஆண்டவரே, எங்கள் எல்லைகளுக்குள்ளே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Give God the glory. Glory to God. பரிசுத்த ஆவியானவர் அவர். அவர் நல்லவர், நல்லவர், அவர் நல்லவர். Yes Lord, மகிமையின் தேவன். ஆமென். எதிரிகளை முறியடிக்கிற தேவன், நம்மை வெட்கப்படுத்தியவர்களை உடைத்து நொறுக்குகிற தேவன், அவமானப்படுத்தியவர்கள் முன்பதாக நம்மை தலை நிமிர பண்ணுகிற தேவன். Glory to God, glory to God. ஆவியானவர் கிரியை செய்யட்டும். நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பெலிஸ்தியர்கள் முறியடிக்கப்படுவார்கள், முறியடிக்கப்படுவார்கள். நம்முடைய கண்கள் அதை காணும், நம்முடைய கண்கள் அதை காணும். அந்த இடி முழக்கத்தின் சத்தத்தால் அவர்கள் கலங்கடிக்கப்படுவதை நம்முடைய கண்கள் காணும். Glory to God. ஆமென். நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி. உம்முடைய பொற்பாதத்திலே பணிந்து வருகிறோம்.